உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். அதாவது இம்மார்ட்டல் ரூலர் வந்து 2025 வருவாருன்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சித்தர்கள் ப்ரெடிக்ஷனில் இருக்குது, நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோரக்கர் அருளி சந்திரரேகை ப்ரெடிக்ஷனில் இருக்கக்கூடியது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு நம்பிக்கை. அதைத்தான் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்லாது நம்ம வந்து ஒரு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னொன்று பாலிடிக்ஸில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து மக்களுக்கு நல்லது செய்யாமல் பொறுப்பற்ற அரசியல்வாதியாக இருக்காங்க. அதனால தான் நம்ம தொடர்ந்து காணொலி போடுறோம். பொறுப்புள்ள அரசியல்வாதியாக எல்லாருமே இருந்திருந்தாங்கன்னா 1950லேருந்து 1947 சுதந்திரம் ஆனது 1947. இப்போ 1947 எல்லாருமே பொறுப்புள்ள அரசியல்வாதியாக செயல்பட்டிருந்தால் இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் வீடியோ போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ கூட வீடியோ போட்டதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து வீடியோ போட்டேன். அது அப்புறம் சொல்கிறேன். அப்போ இந்த இம்மார்ட்டல் ரூலர்ன்றவர் 2025 வருவார் அப்படின்னு சொல்லி நான் 2022 வீடியோ போட்டேன். ஸோ அப்போ அந்த இம்மார்ட்டல் ரூலர் வந்து இறைவனுடைய ஆசி பெற்ற ஒருத்தராக இருக்கார். இறைவன்கிட்ட வரம் வாங்கி வந்த ஒருவர். பிறப்பிலே அவருக்கு இறைவனுடைய அந்த ஒரு இறைவனோட கருணை பார்வை அவர் மேலே இருக்குது. அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது. அவர் வந்து அநியாயத்தை எடுத்து நிற்பார், தர்மத்தை நிலைநாட்டுவார். இதுதான் இம்மார்ட்டல். வேற ஒன்றும் கிடையாது. தர்மத்தை நிலைநாட்ட போகிறார், அதர்மத்தை அழிக்க போகிறார், அநியாயத்தை அழிக்க போகிறார், தர்மத்தை நிலைநாட்ட போகிறாரு. ஸோ அப்போ வந்து அதர்மத்தை அழிக்க போகிறாருன்னா, அப்போ அரசியல்வாதிங்க பண்ணிக்கிட்டு இருக்க அந்த அரசியல் முடிவுக்கு வரப்போது, இறையாட்சி அமையப்போகுது. இதுதான் தெளிவான கான்செப்ட். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா தீர்வு தான். அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அந்த ஏமாற்று அரசியல், போலி அரசியல், ஊழல் அரசியல், ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் மீது போடப்படும் வரிச்சுமை, அதிகப்படியான வரிச்சுமை, இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இறைவனுடைய ஆட்சி, அறத்தின் ஆட்சி தமிழ் மண்ணில் மலரும், இந்திய மண்ணில் மலரும். உலகம் முழுவதும் அது பரவி உலகம் முழுவதும் நீதி நிலைநாட்டப்படும். இந்தியா மண்ணில் தான் முதலில் வந்து அந்த இறையாட்சி அமையப்போகுது. இதுதான் வந்து இம்மார்ட்டல் ரூலர் செய்யக்கூடிய அந்த இறைப்பணி, மக்கள் சேவை. இதுதான் இம்மார்ட்டல் ரூலர் செய்யப்படாது. இதை ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் வீடியோ போட ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்த பின்னாடி தான் எனக்கு இந்த கான்செப்டே பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் வீடியோ போடும்போது என்ன கண்டென்ட்டில் போட போகிறேன்னு எனக்கே தெரியாது. கேமரா ஆன் பண்ணி விட்டுருவேன், லைவாக தான் போடுறேன். உங்களுக்கே தெரியும், எடிட்டிங்லாம் நம்மகிட்ட கிடையாது, லைவாக தான் வீடியோ போடுறேன். அதனால் வந்து பார்த்தோம்னா வந்து இறையாட்சியை பூமியில் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறையா பேர் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி சூழ்நிலை வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி வந்து எப்படி இருக்குது. நிறையா ஆன்லைனில் வந்து ரம்மி சர்க்கிள் வர்றாங்க. இது தடை செய்யலாம் அரசாங்கம். ஏன் தடை செய்யாமல் வேடிக்கை பார்க்குறாங்க? இது வந்து அபாயத்துக்குரியதுன்னு அவனே விளம்பரம் கொடுக்குறான், விதிமுறைகளுக்கு உட்பட்டதுன்றான். அதை மீறி விளையாடி 20 லட்ச ரூபா இழந்திருக்காங்க. அதேமாதிரி ஆன்லைனில் லோன் கொடுக்கக்கூடாது, அதை மீறி லோனை கொடுக்குறான். ரீசெண்டாக நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், பாலிமர் நியூஸில் ஒருத்தர் இறந்துட்டார், ஆன்லைனில் லோன் வாங்கி கட்ட முடியாமல். அவங்க அம்மா அப்பா கண்ணீர் வடிக்கிறாங்க. ஸோ இந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்சி தான் இந்த இறையாட்சி. ஏன்னா நான் நல்ல வேளை ஆன்லைனில் லோன் வாங்கலை, நான் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு லோனும் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு லோன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல 3 வருஷம் வேலை பார்க்கணுமா, தொடர்ந்து வேலை பார்த்து நம்ம ஸ்டேட்மெண்ட்லாம் பேங்க்கில் கரெக்டாக இருக்கணும். நான் எந்த கம்பெனிலையுமே 2 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்க மாட்டேன். எனக்கு அடிமையாக இருக்கிறது பிடிக்காது. 2 வருஷம் வேலை பார்ப்பேன், அதிகபட்சம் 3 வருஷம். அந்த 3 வருஷம் ஆனால் அவுட் ஆயிடுவோமா, அவுட் ஆனால் என்ன ஆகும், அவங்க வந்து லோன் கொடுக்குறவங்க யோசிப்பாங்க, பர்மனெண்ட்டாக ஒரு தட்டை வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு லோன் கிடைக்கும். நமக்கு வந்து ஃப்ரீடமாக இருக்கிறத எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்லேயே கொஞ்சம் குறை சொல்லிக்கிறாங்க என்னையை பற்றி. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நான் இறைவனுடைய பிள்ளை, சிவனோட பிள்ளை, கடவுளோட பிள்ளைகளுக்கு கடவுள் நல்லபடியாக நீ நிம்மதியாக இருக்க வச்சுருக்காரு, நிம்மதியாக வாழ வைக்கிறாரு. எனக்கு அது போதும். பணம் ஓட முடியாது நம்மளால். இறைப்பணி செய்வோம், மக்கள் சேவை செய்வோம். நானும் வேலைக்கு போகிறேன், ஒரு இன்கம் வருது, எனக்கு அது போதும், அவ்வளோ. ஏன்னா இறைவனோட ஆட்சி தான் அமைய போதே இந்த 2025. அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆன்லைனில் லோன் வாங்கி மக்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது தான் இறைவனுடைய
ஆட்சி, இறை ஆட்சி பூமியில் அமைய போகுது. இது மட்டுமல்லாது இந்த சிஸ்டத்தெல்லாம் தடுக்க வேண்டியது அரசியல்வாதியோட பொறுப்பு. இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய அது நடந்துக்கிட்டு இருக்கு. நிறையா ஆன்லைனில் வந்து ஏமாற்று வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். விலைவாசி ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கு. விலை வந்து இஷ்டத்துக்கு ஏற்றுறாங்க. கவர்மெண்ட்டே ஏற்றுது, அப்போ ப்ரைவேட்டில் போய் நீங்கள் கேட்க முடியுமா? எதுக்கு கவர்மெண்ட் ஏற்றுதுன்னு என்ன சொன்னேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தான் நியூஸ் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். பிரேக்கிங் நியூஸில் என்ன போட்டாங்கன்னா, விமான கட்டணம்லாம் கூடி வச்சுருந்தாங்க. இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500 இருந்துச்சு விமான கட்டணம். 4700, 4600 அந்த சம்திங் இருந்தது. இப்போ 18000, 17500 போட்டிருக்காங்க. அப்போ பார்த்துக்குங்க, 4 மடங்கு 5 மடங்கு ஏற்றுனாங்கன்னா எப்படி மக்கள் பயணிக்கிறது விமானத்தில்? அப்போ சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் விமானத்தில் பயணிக்கக்கூடாதா? இப்போ விமான கட்டணத்தை உயர்த்துவதற்கு என்ன காரணம்? பன்மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஏற்றிருக்காங்க. சிங்கப்பூருக்கு வெறும் 7000 8000 இருந்தது, அப்படியே டபுள் ஆயிருக்கு. இப்போ 17 ரூபா 18 ரூபான்றாங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது சொல்லுங்கள்? அதனால வந்து சொல்கிறேன், ஏழைங்க தான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போவாங்க, பணக்காரங்க யாரும் போக போகிறதில்ல. அப்போ அவங்க 8000 ரூபா கொடுத்து போகிற இடத்துல திருப்பியும் 20,000 கொடுத்து போக முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் வேணால் பிரேக்கிங் நியூஸ் போட்டு போய் செக் பண்ணிக்கோங்க. பிரேக்கிங் நியூஸ் என்ன போயிட்டுருக்கு, அதான் போயிட்டுருக்கு. அதுக்கு நான் வீடியோ போட்டேன். அது மட்டும் இல்லாது இந்த இம்மாற்றுலர் ஆட்சி எப்போ அமைய போகுது? 2025 அமையும் அப்படின்றது இறைவனோட திட்டம், என்னோட முழு நம்பிக்கை. இனிமேல் நிறைய பேர் நம்புகிறாங்க. அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். மனிதன ஒற்றுமை இயக்கம், அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். மனிதன ஒற்றுமை இயக்கம், இம்மாற்றுலர் ஆட்சி, இறைவனுடைய ஆட்சி, இதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். மனிதர்களை பூரா ஒன்றா இணைக்கிறதுனால தான் அந்த இறைவனோட ஆட்சின்றோம். ஸோ அப்போ அந்த பணியில் நாங்களும் இருக்கோம். அந்த இம்மாற்றுலர் ஆட்சியில் நாங்களும் இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நேர்மையானவர்கள் பூரா அதில் பயணிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் வந்து இணைஞ்சிக்கங்க நம்ம கூட. ஏன்னா விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கு. மத்திய அரசுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விமான கட்டணத்தை குறைக்க அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அரசியல் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். அரசியலில் வந்து எப்படின்னா ஏமாற்றம் தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஏமாற்றங்கள், எது உண்மை எது பொய்ன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏமாற்று வேலைகள், மக்களை ஏமாற்றி அரசியல் செய்வதே திராவிட அரசியலும் அந்த ஆரியம் திராவிடம் சொல்லக்கூடிய அந்த அரசியல் முறைகள் வந்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி கொண்டு இப்படி மக்களுக்கு வந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்காம அவங்களுக்கு மட்டும் நல்ல சம்பளம் கிடைக்கும். எம்பிக்களுக்கு சம்பளம் என்னென்னு உங்களுக்கு தெரியும், 2.5 லட்சத்துக்கு மேலே. எம்எல்ஏக்கு சம்பளம் 1.5 லட்சத்துக்கு மேலே. அவங்க விமானத்தில் போவாங்க, அவங்களுக்கு விமான கட்டண சலுகை உண்டு. ஆனால் சாதாரண மக்கள் பயணிக்கும்போது விமான கட்டணத்தை ஏற்றிக்கிறாங்க. மக்கள் நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ விமான கட்டணம் கூடிருச்சு, ஏற்கனவே எல்லா விலைவாசியும் கூடிருச்சு. இப்போ விமான கட்டணம் கூடிச்சுன்னா அதனால் பாதிப்பு பொதுமக்களுக்கு தான். விமானத்தில் நம்ம டெய்லியாக போக போகிறோன்னு சில பேர் நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, அதில் நீங்கள் ஒரு பொருள் உங்களுக்கு வர வேண்டிய முக்கியமான பொருள் அதுலேருந்து வரும். அப்போ அதோட விலையும் கொடுங்கல. உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, அவங்களும் 3 மடங்கு கட்டணம் அதிகமாக செலுத்தானே வரணும். அவங்க அதில் அங்கேருந்து ஏதாவது குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த கட்டணத்தையும் ஏற்றுறீங்கன்னா அப்போ வெளிநாட்டுக்கெலாம் எப்படி போகிறது சாதாரண மக்கள் சொல்லுங்கள்? அப்போ எல்லாமே வந்து பொதுமக்களை தான் பாதிக்கும், நடுத்தர மக்களை தான் பாதிக்கும். நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன். உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். ஸோ இம்மாற்றுலர் ஆட்சி அமைஞ்ச உடனே இதெல்லாம் மாற்றி அமைப்போம். தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மக்களை ஏமாற்றும் அரசியலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்ய என்ன இல்லை இவங்களுக்கு இல்லைங்க. விமான கட்டணம் கூடுச்சுன்னா அதுக்கு மத்திய அரசு தான் கூடும். தனியார் விமான கட்டணம் கூடும்போது ஏன் ஏர் இந்தியா விமான கட்டணம் கூட தானே செய்யுது உங்களுக்கு. அதான் அப்போ தனியார் விமான கட்டணத்தை கூட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சட்டம் போட்டு இவ்வளோ தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போடுங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் அதிகமாக வேணால் நீங்களே ஒரு ரூல்ஸ் போடுங்க. தனியார் பள்ளிக்கூடத்துடைய கல்வி கட்டணத்தை குறைங்க. ஒரு காலத்தில் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஸ்கூலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. காமராஜர் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஸ்கூல் இலவசம் சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தெருவுக்கு ஒரு ஸ்கூல் வந்துருச்சு. ஒரு ஸ்ட்ரீட்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஒரு ஸ்கூல், ஒரு 10 ஸ்ட்ரீட் சேர்த்து ஒரு ஸ்கூல். ஒரு மதுரை மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கும். 1000 ஸ்கூல் இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல், அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அப்புறம் பார்த்தா நிறைய இருக்குது. தமிழ் மீடியம், அப்புறம் நிறைய ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து பார்த்தோம்னா பள்ளிக்கூடம் வந்து இன்றைக்கி வந்து பள்ளி கட்டணத்தெல்லாம் ஒரு நிர்ணயம் செய்ய வேண்டும் அரசாங்கம். ஏன்னா நான் 6 மாதம் கழிச்சோ 5 மாதம் கழிச்சோ ஜூன் மாதம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ பள்ளி கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் அரசாங்கம்.
விமான கட்டணத்தையும் முறைப்படுத்த வேண்டும். எல்லா கட்டணத்தையும் அரசாங்கம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன். மருத்துவ கட்டணமாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து சிகிச்சை எடுக்கிறீங்கன்னா அந்த மருத்துவ கட்டணம் வந்து மக்கள் வந்து கொடுக்குற பணத்துக்கு தகுந்த சிகிச்சை. ஒரு 2000 கொடுக்கலாம் ஒரு சிகிச்சைக்கு. அந்த சிகிச்சைக்கு 10,000 வாங்குறது, 10,000 சிகிச்சைக்கு 60,000 70,000 வாங்குறது, இப்படி பன்மடங்கு வசூல் செய்யும் தனியார் மருத்துவமனைகளின் அந்த கட்டண விவரங்களை ஆராய குழு அமைத்து தனியார் மருத்துவமனையின் கட்டணத்தை, சிகிச்சை கட்டணத்தை குறைக்கணும். தனியார் பள்ளிக்கூடத்துடைய அந்த கல்வி கட்டணத்தை குறைக்க வேண்டும். தனியார் விமான கட்டணத்துடைய அந்த விமான சேவையின் பயண கட்டணத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து நான் வந்து வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கேன். இதுதான் நம்ம இம்மாற்றுள்ள ஆட்சியுடைய குறிக்கோளாக இருக்குது. நீங்கள் வந்து இம்மாற்றுள்ள ஆட்சி அமைச்சோன்னு எல்லாமே மாறிடும். நீங்கள் எதுவும் வருத்தவே பட தேவையில்லை. பொதுமக்கள் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் இம்மாற்றுள்ள ஆட்சி, இறைவனுடைய ஆட்சி. அதான் மன்னர் ஆட்சின்னு சொல்லுவது. மன்னனென ஒருவர் உலகாழ்வார், கோரக்கரர்லி சுந்தரகில போட்டிருக்கு. இது எப்படி பொய்யா இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள். அதனால் அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்ருக்கோம். அதற்கு வந்து எல்லா பிளானும் போயிட்டுருக்கு பக்காவா. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பார்ப்பீங்க, 2025 ஆகஸ்ட் வரும்போது பார்ப்பீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா இப்போ முடிய போகுது இந்த வருஷம். 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. 2025 தொடங்கியன்னே உங்களுக்கு அதுக்குரிய அறிகுறிகள் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அந்த நல்ல மழை பெய்யுறது, தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி நல்ல மழை தான், செழிப்பாக இருக்குது. இன்றைக்கி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க. மக்கள் சந்தோஷமாக இருக்குது, அவனுக்கு பிடிக்கல, மத்திய அரசுக்கு பிடிக்கல. அதனால தான் வந்து விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், விவசாயிகள் கூட போராடினாங்கன்னு போன வீடியோவில் சொன்னேன். பஞ்சாப்லேருந்து டெல்லி நோக்கி பேரணி. மக்களுக்கான ஆட்சி அல்ல இது, மக்களுக்கான ஆட்சி இல்லை, கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளுக்கான ஆட்சி. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் மக்கள் வந்து பார்த்து போலி அரசியல் எது, நேர்மையான அரசியல் எதுன்னு சொல்லி நேர்மையான அரசியலுக்குள்ளே உள்ள வாங்க, எங்கள் கூட இணைஞ்சிக்குங்க. இல்லை நேர்மையான அரசியல் வேறு யாராவது நடத்துனாங்கன்னா அவங்க கூட போங்க. தொடர்ந்து ஒரே கட்சிக்கு வாக்களித்து ஒரு ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு மக்களை நீங்களே வந்து துணை பெறாங்கன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க ஆட்சியும் மாற்றணும், டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் மாற்றணும் சொல்லி வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். மக்கள் புரிஞ்சுக்குங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா பிக் பாஸ் பார்த்துட்டு, டிவி நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு, நியூஸில் சொல்கிறத மட்டுமே கேட்டுக்கிட்டு நிறையா மக்கள் இருக்காங்க. பணத்தை நோக்கி நீங்களும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அவங்க இழுக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்களும் பணத்தை நோக்கி ஓடுறீங்க. ஆமாம், ஃபீஸ் கட்டி தான் பாகணும், ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், நீ போய் சம்பாரி அப்படின்னு சொல்லுவீங்க. நான் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு தான் இருக்கேன். என் பையன் மெட்ரிகுலேஷன்லாம் படிக்கிறான். வருஷத்துக்கு 15,000 தான் கட்டுவேன். போதும், சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தா போதும். சில பேர் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்த்துட்டு நீங்கள் வருஷத்துக்கு 60,000 கட்டுறீங்க, 70,000 கட்டுறீங்க, வருஷத்துக்கு 50,000. அப்போ 2 குழந்தைக்கு 1 லட்சம் கட்டணும் வருஷத்துக்கு. எப்பா, நம்மளால முடியாது. அதனால் நாங்கள் வந்து எது நமக்கு நியாயமாக படுதோ அந்த மாதிரி படித்து வளர்ந்தால் போதும். நான் சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க, நான் பிஹெச்டி படித்தவங்களுக்கு இணையாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பிஹெச்டி படித்தவங்களாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களுக்கு இணையாக வந்து நமக்கு நாலேஜ் கிடச்சிருக்கு. நான் தமிழ் வழி கல்வி தான் படித்தேன். ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக எனக்கும் அறிவாற்றல் நாலேஜ் இறைவன் கொடுத்துருக்காரு. இது வந்து பிறப்புலேருந்து வரது, ஜீன்லேருந்து வரது. இதெல்லாம் சிவன் முருகன்ட்டு வரக்கூடிய அந்த ஜீன்லேருந்து வரக்கூடியது. சிவன் முருகன் கிருஷ்ணர் தமிழ் கடவுள் இவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல். ஜீசஸ் பவர்ஃபுல் காட். நான் எல்லா கோயிலுக்குமே போவேன், சர்ச்சுக்கு. ஸோ அந்த மத அரசியல் செய்கிறவங்ககிட்ட இருந்து முதல்ல விலகி வாருங்கள். மக்களுக்கான நல்லாட்சி யார் கொடுப்பாங்கன்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும். மீடியாக்கள் தீர்மானிக்கிறாங்க. மீடியாக்கள் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கிறீங்க. கார்ப்பரேட் நிறுவன முதலைகள் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத அவங்க முடிவெடுக்கிறாங்க. மக்கள் முடிவெடுக்கணுமா, கார்ப்பரேட் முதலாளிகள் முடிவெடுக்கணுமா? பிஜேபி தான் ஜெயிக்கணுன்றதை மக்கள் முடிவெடுக்கணும். ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகள் முடிவெடுக்கிறாங்க, மீடியாக்கள் முடிவெடுக்கிறாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க. பிரதமரை தீர்மானிக்கிறது வேற ஒரு சக்தியாக இருக்குது. அதை மாற்றி அமைக்க போகிறதான் இறையாட்சி. ஏன்னா மக்களுக்கான பிரதமர் அவர் இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், நேரடியாக குற்றம் சாட்டுறேன். கார்ப்பரேட் முதலாளிகள் அம்பானி, அதானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில். இந்த ஆட்சியை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மக்களை. அதனால் இந்த ஆட்சியை மாற்றி அமைக்கணும். அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கு சேவை செய்ய முன்வாருங்கள் அப்படின்னு தொடர்ந்து உங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் முன் வராவிட்டால் இறைவன் அதற்குரிய காலகட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டார். 2025 தான், 25 டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு அதுக்குரிய முழு விவரமும் தெரிய வரும். இறையாட்சி அமைய போகிறது உங்களுக்கு வெட்ட வெளிச்சம் அப்பவே தெரிஞ்சிடும். அதனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க அரசியல்வாதிகள்.
மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் தான் இப்போ ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தான் அங்கே நல்லது நடக்கும். அதனால தான் கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் வந்து என்ன சொல்கிறாங்களோ விவசாயிகள்கிட்ட நேரடியாக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தான் அந்த பொருள் போது திரும்பி அதுக்கு விலை அவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. விதைகளையும் நாங்கள் தான் கொடுப்போன்றாங்க. கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் எல்லாம் கார்ப்பரேட் கண்ட்ரோலுக்கு போயிட்டுருக்கு. அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. தொடர்ந்து நடுத்தர மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, ஏழை மக்கள். அதனால் மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக மாறிக்குங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலையுமே பார்த்தோம்னா கொஞ்சம் சட்ட ஒழுங்குலாம் சரியில்லை. நேற்று கூட ஒரு நியூஸில் ஒன்று பார்த்தோம். நம்ம வாட்ஸ்அப் குழுவில் பேசினோம். எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் பேசினோம். நெல்லை மாவட்டம் கோர்ட்டு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. காவல்துறை வந்து குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. கொலை நடந்த பின்னாடி பிடிச்சி ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு மக்கள் தான் முடிவு எடுத்துக்கணும், பார்த்துக்குங்க. அதனால் வந்து இப்படி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். இப்படி நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சீக்கிரம் இறையாட்சி அமைய போகுதுன்னு தான் நினைக்கிறோம். எல்லாமே நடக்க தான் செய்யும். இறைவனுக்கு தெரியும். இறைவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சீக்கிரம் தமிழ் மண்ணிலும் இந்திய மண்ணிலும் இறையாட்சி அமையப்போகுது. அதற்கு வந்து எல்லாரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இறையாட்சி 2025 டிசம்பருக்குள்ளே அமையும். அதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அது நடக்க தான் போகுது கண்டிப்பாக. எல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் வந்து நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி இடையில வந்து மீடியா வந்து அவங்களையும் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. யாரை சொல்கிறேன்னு தெரியுது தான், தாவேக்கா. ஸோ அதனால் அவங்கெல்லாம் வரமாட்டாங்க ஆட்சிக்கு. இறையாட்சி தான் அமைய போகுது. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் விளைவிக்குங்க. இறையாட்சி அமைகிறதுக்கு நீங்களும் விளைவிக்குங்க. இல்லைன்னா இறைவனோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். எல்லாருமே பெரிய பெரிய கட்சியெல்லாம் சூறாவளி புயல் மேலே அடித்து தூக்க போகுது. இறையாட்சி வந்து அமைய போகுது. இறையாட்சி அமைஞ்சோன்னே பெரிய பெரிய கட்சிகள் வந்து முடக்கப்பட்டு இறையாட்சி தமிழ் மண்ணிலும் இந்திய மண்ணிலும் அமையப்போது. அப்போ மக்கள் நடிகர்கள் பின்னாடி போக மாட்டாங்க, உண்மையான தலைவன் பின்னாடி போவாங்க. மக்களுக்கான தலைவன் யார் என்பது இறைவன் மூலியமாக தீர்மானிக்கப்பட்டு மக்கள் சக்தி எழுச்சி பெற்று இறையாட்சி பூமியில் அமையும். அது தமிழ் மண்ணில் தொடங்கி இந்திய மண்ணில் அந்த ஆட்சி அமைக்கப்பட்டு உலகம் முழுவதும் நல்லாட்சி அமையும். நீதியான ஆட்சி, அறத்தின் ஆட்சி அமையும் என்று சொல்லி வீடியோ முடிச்சுக்கேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.